வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரைக்குடியிலேயே ரொம்ப ஸ்பெஷலான காரைக்குடி கோழி குழம்பு பார்க்க போகிறோம். இந்த காரைக்குடி சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1 kg போல் சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி பழத்தை நறுக்கி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அரைத்தி எடுத்த தேங்காய் விழுது 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 கொத்தி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1½ டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு 1 உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 1½ இன்ச் போல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு நம்பர். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அன்னாச்சி மூக்கு, ஜாதி பத்திரி, கல்பாசி எடுத்திருக்கேன். கல்பாசியில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ளேவர் இந்த காரைக்குடி குழம்புக்கு. தண்ணீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம காரைக்குடி கோழி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு பேன் பற்ற வச்சுருக்கேன். எனக்கு இந்த கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சு இந்த மிளகு ஜீரகம்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம். மிளகு சூடு எடுத்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகு நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜீரகத்தை ஆட் பண்ணலாம். மிதமான தீயில் வச்சுக்கணும். நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் கரிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கல்பாசி, அன்னாச்சி மூக்கு, ஜாதி பத்திரி, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு இதெல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு சேர்த்துக்கலாம். இதுதான் முக்கியமான மசாலா குழம்புக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மசாலா நம்ம பதம் பார்த்து வறுத்து அரைக்கணும். கொஞ்சம் கரிஞ்சி போச்சுனாலும் குழம்பு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ மிதமான தீயில் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு வறுக்கணும். ஸோ பாருங்கள், நான் ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சும் பூண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து லைட்டாக சூடு இருந்துமே நம்ம வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம பண்ணி எடுத்துடலாம். வறுத்து எடுத்த இந்த மசாலாவை, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான மசாலா, நல்லா ஃப்ளேவரிங் ஏஜென்ட் காரைக்குடி குழம்புக்கு. ஸோ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா ஒரு 1/2 குழி கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நம்மளுக்கு சூடு ஏறிச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலையை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ பிரிஞ்சி இலையை சேர்த்துருமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம் எண்ணெயிலேயே. பச்சை மிளகாய் நம்மளுக்கு வெடித்து வரட்டும். ஸோ பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா வெடித்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். வெங்காயம் பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சமாக நிறம் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், நான் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த மசாலாவை எண்ணெயில். இதுதான் முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஃப்ளேவர். ஸோ மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நம்ம
ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போல் மிதமான தீயில் வதக்கிட்டு நம்ம நறுக்கி எடுத்த தக்காளியை சேர்த்துடலாம். மசாலா வந்து நம்மளுக்கு அடியில் பிடிச்சிருக்கக்கூடாது. தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன்ஸை சேர்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டோம், நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவில். இப்போ நம்ம எடுத்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பும் காரமும் சிக்கன் கூட நல்லா ஒன்று சேரட்டும். மசாலா சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து வச்சுட்டேன். மசாலாவுடைய பச்சை மணம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து டோட்டலாக நம்மளுக்கு டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கும் சேர்த்தே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இடப்பட்ட காலத்தில் தான் நம்ம குழம்பு வந்து நம்ம வைக்கணும். ஸோ பாருங்கள், நான் வந்து தேவைக்கேற்ப தண்ணீர் ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் வெந்திருமா நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதை சேர்த்து நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிடும், ஒரு மாதிரி ரப்பரி போல் ஆகிடும். ஸோ ஜூஸி கன்சிஸ்டன்சி எல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் கருவேப்பிலையை கிள்ளிட்டு இது மேலே தூவி விட்டுடுறேன். ஃபைனல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் விழுது கூட சேர்ந்து குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. கலக்கலான காரக்குடி கோழி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். தேங்காய் விழுதை சேர்த்து நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான காரைக்குடி கோழி குழம்பு உங்களுக்காக வெந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் கட்டாயமாக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.